வந்தே மாதரம். இது சிபிஐ சூப்பரண்டுக்கு அமைச்சது. ஆடவர் சாஸ்திரி பவன், நுங்கம்பாக்கம். அங்கே நானும் வேலை பார்த்தாங்க. 85லேருந்து 88 வரைக்கும். வெறும் 5 ரூபா லஞ்சம் வாங்கின ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரை அப்படியே பொறி வச்சு பிடிச்சோம். விடிய காலையில் 4:30 மணிக்கு பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வெறும் 5 ரூபா பொடி வாங்கின ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரை கஷ்டமாக தான் இருக்குது. திருப்பி இந்த விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்குது. அந்த குடும்பம் என்ன பாடுபடுமோ தெரியல, பாவம். ஆனால் கோல் இம்போர்ட் பிக் ஃப்ராட் பை சிஐஎல் சஸ்பெக்டட், கோல் இந்தியா லிமிடெட் சஸ்பெக்டட் போட்டு ஒன்று கொடுத்துருந்தேன். ஒரு புகார் போட்டிருந்தேன் அவங்களுக்கு. ப்ளீஸ் ஃபைன் அண்ட் க்ளோஸ் வெப் பேஜஸ் அதெல்லாம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கோல் இந்தியா லிமிடெட் இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு டன் 15,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஒரு டன் 15,000 ரூபாய்க்கு. ஆனால் அதே சிங்கரேணி கோலாரிஸ்லேருந்து கேட்டிங்கன்னா தெலுங்கானா கவர்மெண்ட் கம்பெனிக்கு கோல்டு ப்ரைஸ் வந்து 8,000 ரூபா தான். இங்கே உள்நாட்டிலே வாங்கலாம். அப்புறம் அமெரிக்கா கம்பெனி ஒன்று, சிகாகோ மர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச், வேர் சிஎம்இ ஒர்க்ஸ் அண்டர் கைட்லைன்ஸ் ஆஃப் யூஎஸ்ஏ கவர்மெண்ட், சிஎம்இ கோட்டட் இந்தோனேஷியன் கோல்டு ப்ரைஸ். எங்கே நம்ம இந்தோனேஷியாவிலேருந்து 15,000 ரூபாய்க்கு வாங்குறாரு அதானி. அதே கவர்மெண்ட்டில் அதே கம்பெனி இந்தோனேஷியாவில் 7,000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தோடு வச்சு ஒரு புகார் அனுப்பிச்சி வச்சேன். 11/8/2022. அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க. அப்புறம் ஒரு சின்ன கலாட்டா பண்ணி அவர் சூப்பரண்டா போலீஸ் கையெழுத்து போட்டு எனக்கு அமைச்சிருக்காரு. 18/11/2022. யுவர் கம்ப்ளைண்ட்ஸ் டேட்டட் 11/8/2022 ரிகார்டிங் யுவர் லெட்டர் டேட்டட் 12/11/22. 11/8 ஒரு லெட்டர் போட்டேன், நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் திருப்பி 12/11 போட்டேன். உடனே இந்த ரிகார்ட் இட் இஸ் இன்ஃபார்ம் தட் யுவர் கம்ப்ளைண்ட் டேட்டட் 11/8/2022 was forwarded to the Chief Vigilance Officer, Ministry of Coal, New Delhi on 17/8/2022. நான் அனுப்பிச்ச உடனே அனுப்பிச்சிட்டாங்களா, அப்படியே 17/8 அனுப்பிச்சிட்டாங்களாம். இன்னும் எவ்வளோ 2 வருஷம் ஆக போகுது. இன்னும் அந்த கோல் இந்தியா விஜிலன்ஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அந்த அம்பானி அதானின்னு கதறிக்கிட்டு இருக்காங்கல்ல ராகுல், அவர் நினச்சாருன்னா இந்த மேட்டரில் கேஸ் எடுத்தாருன்னா அதானி ஜெயிலுக்கு போவார். ஆனால் ராகுல் எடுக்க மாட்டார். அப்புறம் கம்யூனிஸ்டுக்காரங்க கதறிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவர் இங்கே திமுககாரங்க 40 MP ஜெயிச்சிட்டாங்க. 40 MP சேர்ந்து இந்த அதானி மேலே இந்த என்னையா எப்படி நீ இந்தோனேஷியாவிலேருந்து 7,000 ரூபாய்க்கு கிடைக்கிறத எப்படி 15,000 ரூபாய்க்கு வாங்கினா அதானி வாங்கினாரு, அது என்ன எப்படி வாங்கினேன்? அப்போ நாட்டுக்கு எத்தனாயிரம் கோடி நம்ம நஷ்டமாயிருக்கு, கரண்ட் பில்லு வேறு தாறுமாற ஏறிக்கிட்டு போகுது அப்படிலாம் இப்போ இருக்கவங்களும் பண்ணலாம். ஆனால் யாரும் பண்ண மாட்டோம். குறிப்பாக ராகுல் பண்ணவே மாட்டார். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டோன்னா ஜட்ஜி பணக்காரர் வருவார். அதனால் நான் கேஸ் போடாமல் இப்படியே காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஜெயஹிந்த்.